கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பதாக கிழக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்த இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவங்க ඔලිවිල්ල වරායක් හදන්න මොකක් හරි විද්‍යාත්මක සමීක්ෂණයක් කරලා ශක්තිත අධ්‍යයනයක් කරලා නෙවෙයි. වරාය ඇමති කෙනෙක් ඒ පැත්තෙන් එනකොට එයා වරායක් හදාගන්න. அந்த இடத்தில் பேசிய அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய அதிபர் அவர்கள் இந்த ஒளிவில் துறைமுகம் என்பது எந்த விதமான விஞ்ஞான பூர்வமான அறிவியல் ரீதியிலான அடிப்படையும் இல்லாமல் அமைச்சராக இருந்தேன் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், அதனால பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அஷ்ரப் அவர்களை விழித்து இந்த செய்தி அவர் சொல்லி இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தது. இவர் இப்படி பேசலாமா பேசக்கூடாதா என்கிற கேள்விகள் எழுந்தது. ஒரு சில பேர் இதை கண்டித்து இருந்தார்கள். இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா, அஷ்ரப் அவர்கள் கொண்டு வந்த ஒளிவில் துறைமுகம் என்பது அவர் விஞ்ஞான ரீதியில கொண்டு வந்தாரா இல்லையா என்பதை தாண்டி அந்த துறைமுகம் நடைமுறையில் ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே நம்ம பார்த்து வருகிற ஒண்ணுதான். அங்க எந்த கப்பலும் வரல. துறைமுகம் கட்டப்பட்டதுனால கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் கடல் அரிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மக்களுடைய காணிகள் நிலங்கள் எல்லாம் கடல் அரிப்புக்குள்ள உள்ளாகக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இந்த துறைமுக கட்டுமான பணிகளால் உண்டாக்கப்பட்டது என்பது வரலாறு நெடுகிலும் நம்ம பார்த்து வரக்கூடிய ஒரு விவகாரம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, அஷ்ரப் அவர்கள் இப்படி ஒன்றை கொண்டு வந்தார்கள், அதை செய்தார்கள், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபெயிலியர் ஆன திட்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கணும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய எம்பி மாறி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் உட்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் மினிஸ்டராக இருந்தாங்க, பவர்ஃபுல் மினிஸ்டர்களாக இருந்திருக்காங்க, நீதி அமைச்சர்களாக இருந்தார்கள், வாட்டர் சப்ளை மினிஸ்டராக இருந்தாங்க. பல அமைச்சு பதவிகளை முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் அனுபவித்திருக்கிறார்கள், பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் ஒன்றோ இந்த ஒளிவில் துறைமுகத்திற்கு மாற்று என்னங்கிற முடிவை கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா அதை இழுத்து மூடுவதற்குரிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கணும், அல்லது அதை மேலதிகமாக அபிவிருத்தி செஞ்சு துறைமுகத்தை ஃபங்க்ஷன் ஆக்குகிற வழிகளை பண்ணியிருக்கணும். பேசுபொருளாக நாங்க செய்ய போறோம் இருக்காங்களே தவிர செஞ்சு முடிச்சாங்களா? செஞ்சு முடிக்கலன்னும் போது இப்ப பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, கடந்த காலத்தை சொல்லி காட்டி இதுல இவ்வளவு நடந்திருக்குங்கிறத சொல்றாரு. இப்ப அவர் சொல்லும் போது நமக்கு வலிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல என்கிற கேள்வியும் இருக்கிறதா இல்லையா? அப்ப அமைச்சுகள் கிடைச்சு முடிய, பொறுப்புகள் கிடைச்சு முடிய, அதை அனுபவிச்சுட்டு போறாங்களே தவிர என்ன காரியம் இந்த மக்களுக்கு ஆற்றினீர்கள், உங்கள் தலைவர் செய்த பணியில என்ன தொடர்ச்சியை நீங்கள் செய்தீர்கள் என்கிற கேள்விகள் இருக்கிறது. இதை தாண்டி அஷ்ரப் அவர்கள் மீது ஜனாதிபதி அவர்கள் தற்போது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். இப்ப அஷ்ரப் குற்றம் சுமத்தப்பட்டது சரியா பிழையா என்கிற வாத பிரதிவாதம் எழும்போது இளைஞர்கள் பிரசிடென்ட் அவங்க சொன்ன செய்திகளை எல்லாம் கைதட்டி ரசிக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்ம பார்த்திருந்தோம். இளைஞர்கள் சில பேர் அதை சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணி அவர் இப்படி சொல்லி இருக்கிறாருங்கிறத சொல்றாங்க. அது அவருடைய என்பிபி கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், இல்லாத அவருக்கு வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள். இங்க நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, அஷ்ரப் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அஷ்ரப் அவர்கள் மாபெரும் தலைவர், அஷ்ரப் அவர்கள் செய்த சேவைகள் தெரியுமா என்றெல்லாம் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த பல பேரும் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். உண்மைதான், ரொம்ப அதிகமான சேவைகளை செய்த ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார். இலங்கை முஸ்லிம்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை கொடுத்தவராக இருக்கிறார். ஒரு கட்சியை உருவாக்கி தன்னுடைய காலத்தில் வெற்றி வாகை சூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சியில் அமைவதற்கான தேர்தல் முறை வெட்டுப்புள்ளியை அறிமுகப்படுத்தியவர் கூட அன்றைக்கு அஷ்ரப் அவர்கள் தான். அவங்க பிரேமதாசவோடு போட்ட கண்டிஷன் அடிப்படையில் அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு அனுர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றது கூட அது காரணமாக இருந்தது. இதெல்லாம் யாரும் மறுக்கல. இந்த அஷ்ரப்பை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸாக என்ன செய்தீர்கள்? அந்த கட்சியை வைத்து பாராளுமன்றம் நுழைந்தவர்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு இலங்கையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கு. ரெண்டும் ரெண்டு கட்சியாக இருந்தாலும், ரிஷாட் பதியுதீன் கட்சி, ரவுஃப் ஹக்கீமுடைய கட்சி, ரெண்டும் ரெண்டு கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் வளர்ந்தது ஆரம்ப தாய் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான். இந்த முஸ்லிம் காங்கிரஸ் அமைச்சர் அஷ்ரப் என்கிற இலங்கை முஸ்லிம்களுக்கு அடையாளம் கொடுத்த தலைவனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் செய்தது என்ன? அவருக்கான ஒரு மியூசியம் இருக்கிறதா? அவருடைய வீடு இருக்கு, பாலடைஞ்சு போய் இருக்குது, அதையாவது கட்டி முடிச்சு அதுல ஒரு மியூசியம் மாதிரி உண்டாக்கி அவரை பற்றிய செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். அவரை பற்றி எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள், அவரை பற்றி எத்தனை ஆவணப்படங்கள் இருக்கிறது. அவங்களுடைய பேராளர் மாநாடு நடைபெற போகிற நேரத்தில் மட்டும் ஒரு வீடியோ போடுவாங்க, அஷ்ரஃபின் மாபெரும் விருட்சம் அப்படின்னு போடுவாங்களே தவிர அஷ்ரஃபை பற்றிய கற்பிதங்கள் நாம் இளைஞர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தோமா? ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி அந்தஸ்துல இல்லாத ரெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து கூட அவங்க தலைவர்களை ஆடமாக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போனார்கள். கார்ல் மார்க்ஸை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். இலங்கையினுடைய அவர்களுடைய தலைவர்களாக இருக்கலாம், சர்வதேசத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருந்தாங்களா இல்லையா, அவங்க அத்தனை பேரையுமே அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். மார்க்ஸை பத்தி பாடம் நடத்துவாங்க, சே குவேராவை பத்தி பாடம் நடத்துவாங்க, டே டேன்னு சொல்லி கொண்டாடுவாங்க, ஃபிடல் காஸ்ட்ரோவை பத்தி படிச்சு கொடுப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிஸ்ட் தலைவர்களை மக்களுக்கு மத்தியிலே
இதிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு அஸ்ரப் அவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். எத்தனை இடத்துல அஸ்ரப்பை பற்றிய பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கிறீர்கள், அஸ்ரப்பை பற்றி எத்தனை இடங்களுக்கு படித்து கொடுத்திருக்கிறீர்கள், எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள், எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள். ஒன்றும் வேணாம், அஸ்ரப்புடைய பேர்ல ஒரு வெப்சைட்டை போட்டு அஸ்ரப்பை பற்றி எல்லாத்தையும் நீங்க இதில் படிச்சுக்கலாம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோ அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோ செஞ்சிருக்கிறீங்களா? செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தேர்தல் நேரத்தில் அஸ்ரப்புடைய போட்டோ போட்டு, தலைவர் அஸ்ரப் அவர்கள் மரத்துல போட்டோ போட்டு, எங்களுடைய சின்னம், இந்த வேலையை தான் எல்லாரும் தலைவர் அஸ்ரப்புடைய போட்டோவை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் போடுவாங்க, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் போடுவாங்க. தேர்தலில் சுயேட்சையில் யார் போட்டிட்டாலும் அவங்க கூட போடுவாங்க. அஸ்ரப்புடைய போட்டோவை காட்டி வென்றனு. இதை மட்டும் செஞ்சமே தவிர அஸ்ரப்புக்காக மணிமண்டபம் ஒன்று கட்டுவோம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதை யார் செஞ்சிருக்கணும்? அதுல ஒரு இடத்தை உருவாக்கி அதுல அவர் செஞ்ச சேவைகளை சொல்லி ஒருத்தர் உள்ள போனா, ஓ இவர் தான் அஸ்ரப்பா, இவ்வளவு சேவை செஞ்சாரா, மக்களுக்கு இவ்வளவு செஞ்சாரா, நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சாரா, நம்ம சமூகத்துக்கு இவ்வளவு செஞ்சாரா, படிக்கணுமா இல்லையா? காத்தாங்குடி மியூசியத்துக்கு போனோம்னு சொன்னா மட்டும் அங்க ஒரு மேல கடைசி மாடியில 2 புகைப்படங்களை வச்சு அஸ்ரப் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு இருக்கு. இதை தவிர வேறு எங்கு அஸ்ரப்பை பற்றிய கற்பிதங்கள், படிப்பினைகள் எங்கு இருக்கிறது? ஒண்ணுமே செய்யாம அஸ்ரப்புக்கு திட்டி விட்டார், அஸ்ரப்பை அவமதித்து விட்டார், அஸ்ரப்பை கேலி செய்து விட்டார், அஸ்ரப்பை குறைப்படுத்தி விட்டார். சரி, எல்லாம் ஓகே, எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனா இவர் தான் அஸ்ரப் என்று இளைஞர்கள்ட்ட போறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க? நம்ம ஒண்ணுமே அவரை பற்றிய நலவுகளை சொல்லாமல் அவரை பற்றிய பிழை ஒன்றை சொல்லிவிட்டார் என்று சொல்லி குதிப்பதால் என்ன நலவு இருக்க போகிறது? எனவே அவரை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். சேர்க்காம ஆதங்கப்படுவதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. அரசாங்கம் சொன்ன, ஜனாதிபதி சொன்ன விஷயத்துக்கு கோபப்படுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன அளவுக்கு அஸ்ரப்பை பற்றிய செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா, நம்ம தலைவர்களை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா என்கிற விவகாரத்தில் கவனம் எடுக்க வேண்டும்.